அவனை சீக்கிரம் வர சொல்லுங்கடா. அவன் பேசின பேச்சுக்கு அவனை அப்படியே ஒரே அட்டியில் நீ நாக் அவுட் பண்ணுறா யுகேஷ். செக்ஷன் சி பசங்கன்னா யாருன்னு காட்டுறோம்டா. அவன் வரட்டோம்டா. பிராக் லெஸ்னர் பஞ்ச் இருக்குடா. லூசாடா நீ. அவனுங்கிட்ட ஏன்டா வம்பு வச்சு? நான் ஒன்றுமே பண்ணலடா. அவனே வந்து இடிச்சான். அப்புறம் அப்படியே என்ன ஓவரா பண்ற, வா பாத்ரூம்க்கு வா. போச்சு போ. பாத்ரூம்ல ஒன்று அடிச்சு காலி பண்றேன்னு அவனே தான்டா சொன்னான். அவனே இப்பதான் பாக்ஸிங் கத்துனான்னு கேள்விப்பட்டேன்டா. நீ போனா கண்டிப்பா அடிச்சு காலி பண்ணுவானுடா. நீ வேணாம் இங்கேயே இரு. ஏன் என்னாலாம் அடிக்க முடியாதா? எனக்கும் தான் 2 கை இருக்குது. வாடா, அவனுக்குலாம் போயிட முடியாது. வாடா நான் பாத்துக்கிறேன். டேய் இருடா. பெல் அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தான்டா இருக்குது. இவன் எப்ப வந்து நம்ம எப்ப சண்டே ஆரம்பிச்சு முடிக்கிறது? அதெல்லாம் இல்ல, பயந்து போயிருப்பான்டா. பின்ன யுகேஷ் கூட சண்டை போடுறதுலாம் நான் சும்மாவா? டூ அந்த தானே எனக்கு அந்த தெரியும்டா. நம்பலையா? இரு நான் பேசிட்டு வரேன். அண்ணா நீ எதுவும் பேசாதடா, நான் எல்லாம் பேசிக்கிறேன். நீ என் பின்னாடியே. சரி நீ போ. டே மாப்பிள்ள வந்துட்டான்டா. வந்துட்டானே, அவனை சாவடிக்கிறேன். வர சொல்றான் அவனை. போடு தகிட ஒரு ஃபன் இருக்குதுடா. சண்டைக்கெல்லாம் ஒன்றும் வரலடா. சாரி கேட்டு போலான்னு தான்டா வந்தேன். சாரியா? ஐயா சாரிலாம் என் மச்சானுக்கு பிடிக்காது. என் மச்சான் க்ளவுஸை போட்டான். ரத்தக்கரை பார்க்காம நீ விட மாட்டான். இல்லை அவன் பண்ணதும் தப்பு, நான் பண்ணதும் தப்பு தான். எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி. விடுற பொம்பலடா அவன், அதான் பயந்து ஓடுறான். நல்லா ஏற்றி விடு. ஆமாம் யுகேஷா, நீ சொன்னதும் கரெக்டு தான்.